ஆனா இந்த ஒரு ஹெச்எப் கிராஸ் மாடை பத்தி எப்படி சொல்லுங்கண்ணா? ஏன்னா ஒரு ஜெய்ஜாண்டியா இருக்கு அப்படியே. ஆமாங்கண்ணா. இவங்க ஹெச்எப்னா சரிங்கண்ணா. வெள்ளை அதிகங்கண்ணா, ஒரு கரு பிளக் கம்மிங்கண்ணா. சரிங்கண்ணா. இவங்க பாத்தீங்கன்னா கரை வந்து 25 பீஸ் இருந்தாங்கண்ணா. சரிங்கண்ணா. நம்ம ஒரு 20 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். 20 லிட்டர் கேரண்டி. என்ன ஒரு மடி சுருக்கலாம் நல்லா இருக்கணும். கண்ணி எவ்வளவு நாள் ஆகும் இது? ஒரு 5 நாள் ஆகுங்கண்ணா. 5 நாள் ஆயிருண்ணே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க கிளிக்கும்பு டைப்புங்கண்ணா. சரிங்கண்ணா. புதுவாய் மாடுங்கண்ணா. புதுவாய் தான். ஆமாண்ணா. 3000க்கு மாடுங்கண்ணா. 3000ங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன். அது 2000ன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. மாடு பார்த்தா 2000க்குன்னு சொல்லிடுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சொல்லலாம். நான் 3000 மாடு லோக்கல் மாடு தானே இதுதான். சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. அதே மாதிரி காம்பு கருங்காமுங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்ப கருங்காம்பு பொறுத்த அளவுக்கு என்னன்னா, இப்ப நம்ம ரோஸ் காம்புல இருக்கு, கருங்காம்புக்கு என்ன டிஃபரன்ஸ்? கருங்காம்பு வந்து கரை ஏமாத்தாதுங்கண்ணா. ரோஸ் காம்பு ஹெச்எப்ல பொறுத்த அளவுக்கு ஏமாத்தாதுங்கண்ணா. ரெண்டுமே ஏமாத்தாதுங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. இதுல என்ன பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டி பால் எடுக்கலாம். கருங்காம்பு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்கும். சரிங்கண்ணா. அதே மாதிரி நம்ம எது இருந்தாலும் அது பிரச்சனை ஆகுங்கண்ணா. நல்லா தரமான பொருள்னா குணமனம் பாருங்க. சரிங்கண்ணா. இந்த பாருங்க.